துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த கால வேளையிலும் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற தேவன் நீர் எங்களுக்கு இந்த கால வேளையில உதவி செய்து கொண்டிருக்கிறீர் அப்பா. நன்றி நன்றி ராஜா. இந்த வேளையில ஆராதனை பகுதியுடைய கரத்தில் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி நீங்க நடத்தி தாங்க இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமித்து தேவனை நாம் ஆராதிப்போம். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் இந்த வேளையில நாம் அவரை ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் துதிகளில் வாசம் செய்கிற தேவன். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். இந்த கால வேளையில் முழு இதயத்தோடு நாம் அவரை பாடி துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம், அவருடைய தேவ வல்லம் ஒவ்வொரு மேலும் இறங்கும். முழு இதயத்தோடு நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே இந்த ஆராதனை பகுதியில கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிற கர்த்தாவே ஆண்டவரே அடிமைத்தனத்துல இருக்கிற சாபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை பகுதியில கர்த்தாவே ஆவியானவர் நீங்க வந்து விட்டுவியும் ஆண்டவரே. இயேசுவே உண்மையாய் ஆண்டவரே உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிற ஆண்டவரே கர்த்தாவுடைய இதயங்களை பார்த்து அவங்களை நீங்க விட்டுவிக்க முடியாய் ஜெபிக்கிறோம். நீ பெரியவர் அப்பா. நீ பரிசுத்தர். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவர். நீ சாரோனின் ரோஜா. நீ லீலி புஷ்பம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. துதிகளில் வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போன உள்ளங்களை உயிர்ப்பியும் ஆண்டவர். சோர்ந்து போன சரீரங்களை நீர் உயிர்ப்பியும். இந்த வல்லமையினால நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. துதிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். மகிமை மகிமை. ஹல்லேலூயா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு கரங்களை தட்டி துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவளர்ச்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவளர்ச்சியில் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, சக்தி உற்சாகத்துடன் நாமத்தை உயர்த்துகிறோம். தொடர்ந்து துதிகளை செலுத்திக் கொண்டே கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவராய் துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து துதிகளை செலுத்திக் கொண்டே இருக்கின்றார். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் ஜனமே அவரை நீ பாடி துதி மனமகிழ்ச்சியுடன். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே. மகிமை மகிமை வல்லமை 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 வல்லமை. இயேசுவே ஆவியானவரே இறங்கும். ஆவியானவரே இறங்கும். ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்புங்க. நிரப்புங்க. இயேசுவே கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை
வல்லமை 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 தேவ வல்லமை ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஆவியானவரே உடைய கத்தாந்த வல்லமை பலமாய் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும் உயிர்ப்பையும் உயிர்ப்பையும் அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புக தேவ அக்கினி ஒவ்வொரு மேலும் தேவ அக்கினி கத்தாவே விழுவதாக தீய சக்திகளை எரித்து போடட்டும் தேவ அக்கினி இந்த வேளையில ஒவ்வொரு மேலும் போடுவீராக ஆண்டவரே தீய சக்திகள் எல்லாம் சாம்பல் ஆகட்டும் ஆண்டவரே ஜீவியத்தை கிரியை செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவரே அக்கினி தேவ அக்கினி ஒவ்வொரு மேலும் கர்த்தாவை போடுவீராக ஆமென் ஆமென் விடுவியும் நீ விடுவிக்கிற தேவன் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே மகிமை 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 பின்மாறி என் அபிஷேகோ ஏதோ மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியால் நிரப்பிடுமே பின்மாறி என் அபிஷேகோ மாம்சமான யாவர் மேலோ ஆமென் ஆமென் கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோம் அக்கினியாய் இறங்கிடுமே ஆண்டவரே அக்கினியாய் மேலும் இறங்குவதாக ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னியாவிடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுமே திக்க தரிசனம் ஒரு சேனை நான் காண்கிறேன் அதிகாரம் ஆண்டவரே ஆமென் திக்க தரிசனம் அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினியாக அமர்ந்திடுமே தேவனை ஆராதிப்போம் பாய்ந்திடுமே இறங்கிடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி 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 தேவாக்கினி தேவாக்கினி ஆண்டவரே ஒவ்வொரு வேலும் பற்றி எறியட்டும் தேவாக்கினி பற்றி எறியட்டும் மாம்சமான யாவர் வேலும் ஆண்டவரே மகிமை 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 வல்லமை 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 பெருங்காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே இறங்கும் ஜீவநதியே ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக ஆவியானவரே நிரப்புங்க 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 கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியினால ஆகப்படு ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடு ஆமென் 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 மகிமை 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 வல்லமை வல்லமை தேவ வல்லமை ஹல்லேலூயா வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை மகிமை 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 பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என கேட்ட ஒரு பரிசுத்தத்தை நீ அடைந்து கொள். நீ அன்பின் பிள்ளையாக நீ இரு. நான் அன்பின் தேவனாயிருக்கிறேன். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
நீ எனக்கு ஏற்ற ஒரு அன்பு உனக்குள்ள வாசம் செய்யட்டும். எனக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் உன் இதயத்தில் ஆளுகை செய்யட்டும். நான் பரிசுத்த தேவனாய் இருக்கிறேன். நான் பரிசுத்தர் ஆகையால் நீ என்னுடைய பிள்ளை. நீயும் உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் வேண்டும் மகனே. என் ஜனமே, இந்த கால வேளையில ஆவியானவர் பேசுகிற வார்த்தை என்ன? உன் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாயிரு. எனக்கேற்ற அன்பின் பிள்ளையாக நீ காணப்படுவாயாக. அன்பே பெரியது. தேவனுடைய அன்பு உன் இருதயத்துல ஊற்றப்பட முடியாது. இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் ஆர்ப்பரிப்போமாக. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை. ஆண்டவரே, அன்பே, 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 ஆருயிர் உறவே, ஆனந்த ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உம் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உம் தயை பெரிதையா, அன்பு பெரிதப்பா. உம் தயை பெரிதையா. தேவ அன்பு உம் தயை ஒவ்வொரு பெரிதையா. இதயத்திலும் ஊற்றப்பட முடியாக நீ இயேசுவின் அண்டையில் நீ வருவாயாக. அன்பே, 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியோம், அறிந்தேன் தெரிந்த துரோகி. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியோம், அலைந்தேன் தெரிந்த துரோகியே. அழைத்தேன் அன்பாலே, என்னையும் அழைத்தேன் அன்பாலே, அழைத்தேன் அன்பாலே, என்னையும் அழைத்தேன் அன்பாலே. அன்பே, 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 ஆருயிர் உறவே, ஆனந்த ஆனந்தமே, ஆனந்தமே. இந்த காலவேளை எத்தனை பேர் தேவனுடைய அன்பை உணர்கிறோம் பாருங்க. பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு. பிள்ளைய கவனிங்க, கண்ணை மூடி ஜெபிங்க. ஆண்டவர் உங்க வெளிப்படுவார். பிள்ளைகள்லாம் கண்களை மூடுங்க. கண்களை மூடி நீங்க என்ன செய்யணும்? ஆராதனை பக்கத்துல அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு நீங்க கண்களை முழிச்சு பார்க்க கூட பேசக்கூடாது. நீங்க இப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? யாரு ஆண்டவரை பார்க்க போறீங்க? ஏசப்பா யாரு பார்க்கணும்? நீ பார்க்க வேணாமா? ஏசப்பா சத்தத்தை கேட்கணும். சிறு பிள்ளைய கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? எங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை வெளிப்படுவார். அதனால நீங்க அமைதியா இருக்கணும். எல்லாரும் இந்த வேளையில நாம் ஆராதிப்போமாக. இந்த கால வேளையில இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த கால வேளை தேவன் நம்மோடு எச்சரிக்கிறார். பரிசுத்த இதயத்தோடு பரிசுத்தத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். இந்த கால வேளையில அவருடைய அன்பு பாருங்க. பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமிக்கு தந்தார். அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். இந்த பிதாவானவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவர் அதிகமாக கோபப்படுவார் தான் உங்களுக்கு நியாயத்துக்கு கோபமா இருப்பார். பாருங்க, அவர் அன்புள்ள தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? பிதா அன்புள்ள தேவன். 9 வித ஆவியின் கனிகள் எல்லாம் அன்பு. 9 வித ஆவியின் கனிகள் பிதாவின் குணங்கள். அந்த பிதாவாகிய தேவன்
அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து அன்பை விளங்க பண்ணினார். என் ஜனமே, அவருடைய அன்புல நீ வருவாயாக, நீ அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூற நீ கற்றுக்கொள்வாயாக. அப்பொழுது இந்த அன்பின் தேவன் உன் இருதயத்தில் வந்து வாசம் செய்வார். என் ஜனமே, இந்த வேளையில் ஒவ்வொருவரும் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கிறது. நம்முடைய தேவன் துதிகளில் வாசம் செய்கிறார். உன்னுடைய பிள்ளைகள் உன்னை கைவிடலாம், உன்னுடைய தாய் தகப்பன் உன்னை விட்டு போய்விடலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கால வேளையில நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இம்மட்டும் நடத்தின தேவன் முடிவு பரியந்தமும் உன்னை நடத்த வல்லமையுள்ள தேவன் என்று அவர் பேசுகிறார். தேவன் உன்னை அழைத்த நோக்கம் உண்டு. அதை நிறைவேற்ற நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். நம்ம அழைத்தவர் பரிசுத்தர். ஆகையால் அவருடைய பிள்ளைகள் நாம் பரிசுத்தத்தை இந்த கால வேளையில அணிந்து கொள்வோமாக. எல்லாரும் கண்களை மூடுவோம். பெரியோர் வரை சிறியோர் வரை கண்களை மூடி நம் முழு சிந்தையோடு, முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரை அன்பு கூறுவோமாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக இந்த கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு வந்தார். பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். என் ஜனமே, நீ பயப்பட வேண்டாம். தைரியத்தோடு இயேசுவின் நாமத்தை நீ உச்சரிப்பாயாக. உன்னை விடுவிக்க வல்லவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். என் ஜனமே, நீ பயப்பட வேண்டாம். நீ திகைத்து கொண்டிருக்க வேண்டாம். உன்னை தாய் தகப்பன் உன்னை விட்டு விலகி போகலாம், சொந்த வந்த உன்னை ஒதுக்கலாம், பிள்ளைகள் உன்னை விட்டு போய்விடலாம். என் ஜனமே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஜீவன் உள்ள தேவனை, உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். என் ஜனமே, நீ தைரியத்தோடு அவருடன் உன்னை கேட்பாயாக, உன்னை அர்ப்பணிப்பாயாக, தன்னை தானே தாழ்த்துவாயாக. ஆண்டவரை, நான் ஒன்றும் இல்ல, புகழ்ச்சி எல்லாம் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், எல்லாம் நீங்க தந்தது, இதெல்லாம் ஆண்டவரே ஒன்றும் இல்ல. ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை சீர்படுத்துங்க. அர்ப்பணிப்போம். ஒவ்வொருவரையும் நீங்க அர்ப்பணிங்க. அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு மனிதனே, உங்க இருதயத்துக்குள்ள நீங்க அர்ப்பணிக்கும் போது, உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்யும் போதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக் கொள்வாய். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள இயேசுவின் அண்டையிலே, அவர் பாதபடியிலே உன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய். நீ அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு நீதியும் அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய பிள்ளையாக உன்னை உயர்த்துவார். உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவார். நீ தைரியத்தோடு கேளு. ஆண்டவர், சமாதானம் உனக்கு வேணும்னா பணத்தை கொடுன்னு கேட்கல, காசோ பணமோ கேட்கல. மகன், என் ஜனமே, உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எனக்கு அர்ப்பணி. நான் உனக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அதைத்தான் கேட்கிறேன். உன்னை எதுவுமே நான் கேட்கவில்லை. ஆனபடினால அர்ப்பணிப்போமாக. பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போம். நீங்க அர்ப்பணித்த அந்த இடத்துல பெரிய எழுப்புதல் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொருவரையும் அவர் நிரப்புவார். இது காணாது. அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் அப்பா. நான் பாவி ஆண்டவரே, நான் குற்றமுள்ளவன் அப்பா. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னை உயர்த்துங்க ஆண்டவரே. என் குடும்ப சூழ்நிலையை நோக்கி பாருங்க. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா தான் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிறவி குருடன் பாருங்க. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் அப்பா. நான் வெளிச்சத்தை காணாதபடி இருட்டில குருடனாக நான் இருக்கிறேன். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா. இந்த நிலைமை மாறணுமே. தாவீதின் குமாரனே, எனக்கும் இறங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். என் ஜனமே, நீ கூப்பிடு. ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான தேவன். அவரை நோக்கி நீ கூப்பிடு.
ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். இந்த வேளையில உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளுவாய். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர் நிரப்புவார். என்னை கேட்ட ஒரு பரிசுத்தம் தேவனுடைய அன்பு உன் இருதயத்துல ஊற்றப்படும்படியாக நீ இயேசுவின் பாதபடிகளை சரணடைவாயாக. மகிமை மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அறிக்கை செய்கிற எல்லா பாவங்களையும் இயேசுவின் ரத்தம், உம்முடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, நீ பாவங்களை அறிக்கை செய்து, நீ பாவங்களை அறிக்கை செய்தாதான் பிசாசு வெட்கப்பட்டு போவான். நீ வாயை திறந்து அறிக்கை செய். இந்த அறிக்கை செய்யும் போது பிசாசுக்கு பிடிக்காது. நீ அறிக்கை செய்யும் போது அடுத்த நிமிஷமே இயேசுவின் ரத்தம் அந்த பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஜனமே, நீ அறிக்கை செய்து கொண்டே இரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, போராடுகிற எல்லா கிரியைகளும் அகற்றி போடுங்க. நம்முடைய இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவருக்காக, நம்முடைய இயேசுவின் ரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் உம்முடையவள், நான் உம்முடையவன். அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய மகன், நான் உம்முடைய மகள். ஆண்டவரே, உம்முடைய மகன். பிசாசு என்னை தொடுவதற்கு அதிகாரம் இல்ல, என் சரீரத்தை பலவீனப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்ல. இயேசு கல்வாரி சிலுவையிலே எனக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. ஆமென் ஆமென். ஆண்டவரே, நம்முடைய கல்வாரியின் ரத்தம் இந்த வேளையில் அறிக்கை செய்கிற ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான். பாவங்களை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை மகிமை மகிமை மகிமை. ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை. ஆமென் 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 ஆமென். வல்லமை வல்லமை வல்லமை. ஆண்டவர் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி, ஆண்டவரே என் இருதயத்தில் வாங்க, என்னை நிரப்புங்க என்று சொல்லுவோம். மகிமை மகிமை மகிமை. ஆண்டவரே, காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். உம்முடைய ரத்தத்தை ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தத்தை தொலைக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தொலைக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிமைப்படுத்துகிற எல்லா கிரைகளும் அகற்றி விடுவீராக. இப்படி பிரசன்னம், இப்படி பரிசுத்தம் இறங்கட்டும், இப்படி வல்லமை இறங்கட்டும். அப்பா, மகிமை மகிமை மகிமை. இப்படி வல்லமை 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 வல்லமை. இயேசுவே, வல்லமை பலமா இறங்கும். ஆவியானவரே, விடுதலை 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 விடுதலை. கல்வாரி சிந்தப்பட்ட ரத்தம் ஒவ்வொரு மேல் தொலைக்கப்படுவதாக. விடுவையும் விடுவையும் விடுவையும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை தேவ வல்லமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி சோர்ந்து போகாதபடி விடாப்படியாக அவரை நோக்கி கூப்பிடுவோம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். யாக்கோபை போல நீ கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. நீ அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உன் இதயத்தில் இறங்கி வருவார், உன்னை உயிர்ப்பிப்பார், எல்லா பாவ கட்டுகளிலிருந்தும் உன்னை விடுவிப்பார். இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. மகிமை மகிமை மகிமை. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. இயேசுவே, வல்லமை 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 வல்லமை. ஆண்டவரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் அமருவீராக. ஒவ்வொரு பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக.
நாம் கூடி இருக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரை மேலும் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஆண்டவரை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லம, 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 தேவ வல்லம, தேவ வல்லம, ஆவியின் வல்லம, ஆவியின் வல்லம, ஆவியின் வல்லம, அக்கினியின் வல்லம, உன்னதத்தின் வல்லமை, பரிசுத்த வல்லமை. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். மகிமை, 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 மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மகிமை, மகிமை, மகிமை. ஆண்டவரை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் பலமாய் இறங்கட்டும். விடுவியும், 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 விடுவியும் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினை பெற்றுக் கொள்வாயாக. இந்த வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. உன்னை உயிர்ப்பிக்க, உன்னை நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஒருவராகிலும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை. ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் நீர் ஆண்டவரே கத்தா மனம் திரும்புதலை கட்டளையிட்டு ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும், இறங்கும். ஆண்டவரே நாங்கள் ஒரு சில கூட்டமாய் நான் கூடி இருக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். யாவரையும் நீங்க நிரப்புங்க. தேவ அன்பு ஒவ்வொரு இதயத்திலும், பெரியோர் வர சிறியோர் வரைக்கும் ஒவ்வொரு இதயத்திலும் உடைய அன்பு ஊற்றப்படட்டும். கர்த்தரே தேவன் என்று அறியட்டும். ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்கப்பா. மகிமை, 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 மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென். இந்த கால வேளையில இந்த மன மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீ எதை நீ மனதில் வேண்டிக் கொண்டு நீ தேவனை மகிமைப்படுத்தினா போதும், என் நாமத்தை நீ உயர்த்தினா போதும். அப்படிதான் அவர் சொல்லுகிறார். என் கர்த்தரே உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்ற நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பாவிகளை ரட்சிக்கவே வந்தார், நமக்காகத்தான் அவர் வந்தார். நம்மை விடுவிக்கவே அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து. இயேசுவே என்று நீ கூப்பிட்டால் அவர் வருவார். நல்லவரே என்று கூப்பிட்டார் நல்லவராக உனக்கு முன்பாக நிற்பார். உன் இதயத்தை நீ சரி பண்ணி கொள்ளும் போது இந்த நல்லவர் உன் இதயத்துக்குள்ள இறங்கி வாசம் செய்வார். இந்த வேளையில எத்தனை பேர் நாம் கூப்பிடுகிறோம், வல்லவரே நீங்க வாங்க, நல்லவரே நீங்க வாங்க, பரிசுத்தரே வாங்க. நீ பரிசுத்தர் என்று கூப்பிட்டால் பரிசுத்த தேவன் உனக்கு முன்பாக வெளிப்படுவார். விசுவாசத்தோடு நாம் கேட்போம். அவர் கல்வாரி சிலுவையிலே நாம் அடைய வேண்டிய இந்த சிலுவை தண்டனை, நாம் அடைய வேண்டிய இந்த வேதனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், எந்த குற்றமும் அவர் செய்யாத தேவன். நம்முடைய பாவங்களுக்காக நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். இதை எத்தனை பேர் நாம் நோக்கி பார்க்கிறோம்? என் ஜனமே, கல்வாரி சிலுவையை நீ நோக்கி பார்ப்பாயாக, அதை நோக்கி பார்த்து உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. அப்பொழுது கர்த்தர் உனக்குள்ள வந்து வாசம் செய்வார். எவ்வளவோ கல்வாரி சிலுவையில் முள்முடி சூடினோராய் பாருங்க, எவ்வளவோ அவமானங்களை அடைந்தவராக இருந்தார். அவர் அடைந்த அத்தனையும் நமக்கு வர வேண்டிய ஒவ்வொரு தண்டனையும், அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தண்டனையும் நாம் அடைய வேண்டியது. இதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு அன்பு இருக்குமானால் இதை செய்திருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஜீவன் அவருடையது. ஆகையால் இறங்கி வந்தார். நாம் அந்த அன்பை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. அவர் பாதபடியிலே சரணடைவோம். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நீமாதி நீமாதி நேசரே எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமே
அடைக்கலமே அதிசயமே ஆராதனை உயர்த்தி ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உன் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா உன் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி நல்லவரத்து உயர்த்தி நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை தெரியனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை தெரியனையா ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்க்கை செய்வோம் நிச்சயம் நிச்சயமே ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் மீ துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் பாடல் பகுதி நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் ஆராதனை பகுதி நீர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே மீதியான பகுதிகளை பொறுப்படுத்தி நடத்தி தாங்க கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்தீர் ஆண்டவரே அன்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நீர் கர்த்தாவே எச்சரித்த உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மீதியான பகுதியெல்லாம் நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்குள் ஒரு அமைதியில கட்டளையிடுங்க கர்த்தாவுடைய வார்த்தைகளை கவனமாய் கவனிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரை செய்தி கொடுக்கிறோம் மகள் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் வல்லமையுள்ள வார்த்தையினாலும் உன்னதத்தின் வார்த்தையினாலும் அந்த மகளை மறைத்து நீங்க வெளிப்பட முடியாய் உயிர்ப்பிக்கிற வார்த்தையினால நீங்க நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை மீதியான பகுதியில பொறுப்படுத்தி நடத்தி தாங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா சங்கீத பகுதிகள் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று சங்கீத பகுதிகள் அவங்க அனிதா வரலையா சங்கீத பகுதிகளை முன்னாடி வந்து வாசிங்க அவர் குமார் வாசிப்பீங்களா சங்கீத பகுதியை வாசிப்பீங்களா வாங்க
சங்கீத பகுதி 46வது புஸ்தகம், சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அது அனுகூலமா துணைமானவர்.